எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? கார்த்தி என்ன காப்பாத்தி இந்த பங்களாவுக்கு அழைச்சிட்டு வந்தான். அப்பதான் மாயாவை பார்த்தேன். கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? யார் இவர் அடிபட்டு இருக்காரு? கார்த்திக், உனக்கு என்னாச்சு? என்ன விடு மாயா, இவர் என் ஃப்ரெண்ட் ஈஸ்வர். பணத்துக்காக ஒரு 4 பேர் இவர் அடிச்சு போட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடு, நான் இதை வந்துடுறேன். சரி பார்த்து ஈஸ்வர். பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டது எனக்கு மாயாவோட அழகு ஒரு மாற்றத்தை தந்துச்சு. தாய் இல்லாம வாழ்ந்த எனக்கு மாயாவோட அன்பும் பாசமும் ஒரு தாயோட உணர்வை கொடுத்துச்சு. அதுவே மாயா மேல காதலாவும் மாறுச்சு. ஒரு நாள் நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது கார்த்திக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாயாவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாவும் அதுக்கு பணம் இல்லாம தவிக்கிறத பார்த்து நான் பணம் கொடுத்து உதவுனேன். அதுக்கப்புறம் எங்க காதல் நெருக்கமாச்சு. மாயாவோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்டாங்க. நான் பணம் இல்லாம செக் கொடுத்தேன். இது பிளாங்க் செக்டா, எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்து கட்டிடு. அதுக்கப்புறம் என்ன ஓவரா குடிக்க வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் இவங்களோட சுயரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாமே கார்த்திகோட நாடகம் தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் மறைமுகமா தான் நடக்கணுமா? இல்ல மாயா, இப்பதானே ஈஸ்வரன்ற பேங்க் ஓபன் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போதும் மாயா. நமக்கு தேவையான பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளும் எல்லாரும் மாதிரி ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி வாழலாம் மாயா. மாயா, என்ன மாயா பண்ணிக்கிட்டு இருக்க? ஈஸ்வர், அது வந்து அம்மா பத்தி பேசிட்டு இருந்தோம். மடியில படுத்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? தப்பா நினைக்காத ஈஸ்வர். சீ, உன்னை சாந்தமான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சாக்கடையா இருப்பேன்னு நினைக்கலடி. ஈஸ்வர், என்ன பேசுற? மாயா முட்ரா பிச்சைக்கார பையல. என் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவளை கூட்டி கொடுத்த. நீ எல்லாம் ஒரு நண்பன். விடியறதுக்குள்ள உங்க 2 பேருக்கு ஒரு முடிவு கட்டண்டா. பிளாங்க் செக்கை வச்சு என் லைஃப்ல ஓரளவுக்கு செட்டில் ஆகலாம்னு நினைச்சேனடா. எடுத்துட்டியடா. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வேஸ்டா போச்சடா. உன்னை உயிரோட விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா என் பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை உயிரோட விட்டா அது சரியா வராதுடா. அது எங்களுக்கு தான் ஆபத்து. விடுமா.
என்னை கொன்னதுக்கு அப்புறமா இந்த பங்களாவில் வெறும் அரூபமா சுத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கார்த்திகை பார்த்தேன், கோவப்பட்டு தாக்குனேன். கார்த்திகையும் சந்தோஷையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சு சந்தோஷுக்கும் பூஜாவுக்கும் ஒரு சில நல்லதும் பண்ணேன், கெட்டதும் பண்ணேன். அதுக்கப்புறம் மாயாவை இந்த பங்களாவில் பார்த்ததும் கோவப்பட்டேன். எனக்கு நடந்தது தான் சந்தோஷுக்கும் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திகையும் மாயாவையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு சந்தோஷ் உருவத்துல போகும்போது பூஜாவோட தெய்வ பக்தி சந்தோஷம் கலகம் இல்லாம காப்பாத்திருச்சு. இதான் சாமி நடந்தது. டேய், பணத்துக்காக வாட இவ்வளவு நாளையும் கூட பழகிட்டு இருந்தேன். டேய், என் சொத்து மேலே உனக்கு காசுன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே கொடுத்துருப்பேனடா. ஏய், உன்னை நான் நண்ப மாதிரியாடா நினைச்சேன். இந்த வீட்டில் சிரிசமம்மா உன்னையும் ஒரு முதலாளியா வச்சு அழகு பார்த்துடா. எனக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? போடா மாயா, உன்னை உண்மையாக தாண்டி காதலிச்சேன். எங்க அப்பா என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சப்ப கூட ஒவ்வொரு நாளையும் என் பொண்டாட்டியை தொடாம கஷ்டப்படுத்திருக்கேன். ஏய், பணத்துக்காக உடம்ப விற்கிறவளும் பணத்துக்காக காதல வைக்கிறவளும் ஒன்று தாண்டி. அதுக்கு நீ உடம்பே வித்திருக்கலாண்டி. உனக்கு பணம் தாண்டி முக்கியம். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கடி, ஓடி. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணித்தான் ஆகும். நீ முக்தி அடைய வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் செய்யறேன். நீ இந்த தேங்காய் முக்கண்ணுக்குள்ளார வந்து இறங்கிடு. நீ முக்தி அடைஞ்சே கார்த்திக், மாயா, இந்தாங்க. இதுல இருக்கிறது ஈஸ்வருடைய ஆத்மா. பெருமாள் கோயில் மலை மேல கொண்டு போய் அங்கிருந்து போட்டுடுங்க.